நக்லைட்ஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க, பிரச்சனை ஏதோ ஆயிருக்கு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் தான் ஆரம்பிச்சு அப்படி ஒன்று பண்ணுறாங்க. அந்த டைமில் பண்ணதுக்கு காரணம் எங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அதை காட்டுறதுக்கு எங்களுக்கு எப்படி இது பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியல. இதுக்கப்புறமும் நம்மளோட இது வந்துட்டு அப்படியே நின்று போயிடக்கூடாது. எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, வயிற்றுக்கு பொழப்புக்கு பண்ணணும்ல. Rednool Dr. Srivarma presents Rednool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattan Brahmandam Barni Silks RKV Road Erode. Powered by Archie Kolukattai Maavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட் ஈரோடு. உங்களுக்குள்ள கூப்பிட்டுக்கிறது எப்படி? அருண் சசி அப்படிதானா? நான் சொல்லிடுச்சு. ஓ இதுல எப்படி வர இருக்கா? சமீபத்துல கூப்பிட்றதுக்கு பெருசா இருக்கு மில்ட்ரி. அந்த டைம்ல வந்து யூடியூப்ல போட்டாங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வருமாமா, அது ஓடியா சம்பாதிக்கிறேன். அருண் மாத சம்பளம் எவ்வளவு தெரியுமா? நானே பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு வீடியோல வந்து சசியோட சம்பளம் வந்து 1 கோடி ரூபாயாம் அப்படின்னு. அப்ப கடையில நின்றுகிட்டு ஜிபே பண்றாங்க. ஆனா எவ்வளோங்கண்ணா? நான் அது ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலா பார்க்கல. லிட்டரலா பல பேரோட பசியிலிருந்தும் அது ஒரு பயங்கரமான வேட்கையில உருவான ஒரு விஷயம். ஒரு மனுஷனா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். நக்லைட்ஸுங்கிறது அது ஒரு மனுஷன். நக்லைட்ஸ்ல நாங்க ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அது நல்லா இருக்கக்கூடாது, அது சரியா வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது. பிசிக்கலி நாங்க நக்லைட்ஸ்குள்ள இல்லாம இருக்கலாம், ஆனா எமோஷனலி நக்லைட்ஸ் வந்துட்டு எங்களை விட்டு வெளில போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 10 கோடிக்குள்ள எடுத்த படம் 25 கோடியும் கலெக்ட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனா அதுல இந்த 2 பேர் இல்லையப்பா. என்னை பார்க்குறவங்க ஊருக்குள்ளேயே எங்கே பார்த்தாலுமே சரி யூடியூப்ல வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்துட்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, படம் பண்ணுங்க, பெரிய அடுத்த லெவல் தான், ஓகே தான். உங்களை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அன்னைக்கு ஃபுல்லாக நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படியே தான் சொன்னாங்க நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கும் போது, நீங்கள் எல்லாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுடா. நிறைய பேர் அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சிருக்கு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச நாள் என்ன போய் யாரு கூட சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. அருண் அண்ட் சசி உங்க 2 பேரும் வெல்கம் பண்றது, ஒன் செகண்ட் வெல்கம் பண்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நாங்க வந்து அருண் சசியா அப்படிங்கிற பாக்குறோம். பட் உங்களுக்குள்ள கூப்பிட்டுக்கிறது எப்படி? அருண் சசி அப்படிதானா இல்ல இதான் மாமா மச்சான்? சமீபத்தில் மிலிட்ரி கூப்பிட்டு இருக்கோம். அதாவது மிலிட்ரி நீ எங்க? அதே ஒரு மாதிரி 2 பேர் சம்மந்தம் இல்லாத இடத்துல 2 பேரும் பார்த்துக்கிட்டோம். மிலிட்ரி நீ எங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சு இப்போ மிலிட்ரின்னு கூப்பிட்டு இருக்கோம். மிச்சபடி வந்துட்டு ரொம்ப சசியாரெலாம் கூப்பிட்டுருக்க மாட்டேன். சசி அது வெறும் அது ஆன் ஸ்கிரீன்ல மட்டும்தான். மற்ற நேரத்துல இருந்து மில்ட்டுன்னு கூப்பிடுவோம். அது ஏன்னா மிலிட்ரின்னு கூப்பிடுறதுக்கு பெருசா இருக்கு. மிலிட்ரி அப்புறம் மில்லு அப்படிங்கிற அது மாதிரி ஏதாவது ஒன்று அந்த நேரத்தில் என்ன தோணுது கிரேசியா. இத்தனை வருஷம் டிராவல், ஸோ அது ஃப்ரம் நக்கலைட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு அண்ட் இப்போ நீங்கள் சீசா ஆரம்பிச்சு அண்ட் தனியாக வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கிறது, படங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், ஹவு ஹாப்பி இது ஃபர்ஸ்ட் திஸ்? அதான் நம்ம உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளோட எய்ம் வந்து சினிமாக்குள்ளே போகணும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமாஸ்குள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எய்மாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் அப்போது ஒரு மாதிரி ஒரு சென்ஸ் பண்ணோம் அந்த டைமில். ஸோ அது ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிட்டோம்.
பட் அப்போ வந்துட்டு அந்த நாளில் என்ன நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அதை கரெக்டாக பண்ணணும், அப்படி இப்படின்னு நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தடுத்த இந்த சீரீஸ் பண்ணால் அது கரெக்டாக பண்ணணும், அதில் இந்த நாள் இந்த ஷூட்டில் இந்த சீன் இது நல்லா பண்ணணும், அப்படி தான் போயிட்டுருப்போம். ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ரசித்து பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதனுடைய பிரதிபலிப்பு சினிமாக்குள்ளே வருது அப்படின்னு அது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க ஆரம்பித்த டைமு, இதெல்லாம் மறக்கவே முடியாது. டிஜிட்டல்லேருந்து சினிமா வருது. அவங்க நம்மளை பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் அவங்க நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை கூப்பிடுறாங்க, படங்களில் நல்ல நல்ல ரோல்ஸுக்கு வந்துட்டு நம்பி கூப்பிட்றாங்க அப்படின்னு அது அப்படி டேர்ன் அப் ஆகும்போது அந்த மொமெண்டெல்லாம் ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை, அது நீங்கள் பண்ண ரோல்ஸ் எது இருந்துச்சு? பேச்சுலரில் நீங்கள் பண்ண ரோலாக இருக்கட்டும், வீரனில் நீங்கள் பண்ண ரோலாக இருக்கட்டும், அது இருந்துச்சு. அண்ட் சசி ப்ரோ, அதான் எல்லாமே பெரிய விஷயம். நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஒரு சும்மா நாங்கள் கோயம்புத்தூர் சென்னையில் இருக்கிறவங்களுக்கே பெரிய கஷ்டம். கோயம்புத்தூர்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சினிமானா சென்னை போய் இறங்கணும், சென்னை போய் இறங்கி யாரை பார்த்து பேசுறது என்ன பேசுறது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது, சினிமாவில் முக்கியமான ரோல்ஸுக்கு கூப்பிட்றது, அதில் நாங்கள் நடித்து தியேட்டரில் வர்றது. இப்போ எனக்கெல்லாம் வந்து நம்ம மூஞ்சியை வந்து நம்ம ஒரு ஃபோனில் பார்த்தாலே நம்மளுக்கு அப்போ ஒரு சும்மா எடுத்துகிட்டு ஏதாவது ஒன்றில் போட்டு நம்ம பார்ப்போம்ல, எடுத்து நம்ம டிவிடியில் போட்டு நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு என்னோட காது குத்து வீடியோலாம் எடுத்து போட்டுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே நம்ம ஒரு ஹீரோ ரேஞ்சில் ஃபீல் பண்ணிருப்போம். அப்போ வந்து சசி அவர்களுடைய காது குத்து விழா, காதணி விழா அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கே நம்ம ஏதோ பெருசாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம வந்து சின்ன வயசில் நமக்கு நினச்ச விஷயங்கள் வந்துட்டு ஒரு சினிமாவில் நம்ம தியேட்டரில் நின்று பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை கெட்டாத விஷயம். அது நடக்கிறது சந்தோஷம், அது முழுக்க ஒர்க்கு, அவ்வளோதான் ஒர்க்கு. அந்த மாதிரி தான். அதான் எனக்கு அந்த டியோ பிடிக்கும் அப்படின்னு அதில் தனி இன்னொரு ஒரு டியோ ஃபேவரட்டும் ஒன்று இருக்குது. உங்களோட தனமம்மா சேர்ந்தா அது அருணா அது எப்படி இருக்குது தெரியும், அங்கே பிரசன்னா சார் உங்க கூட சேர்ந்தா அந்த சசியா மேட்ரு அது எப்படி இருக்குங்க. ஸோ பட் இருந்தாலுமே இந்த கேள்வியை நான் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு இப்போ இந்த 2 பேர் தெரிய ஆரம்பிச்சது நக்கலைட்ஸ் அந்த டீமில் இருந்தால் நாங்கள் மிஸ் பண்ணுறோம் தலைவா. நான் பர்சனலாக ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த டீமில் வந்து இவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ் உங்களுக்கு இருக்கா? கான்டாக்ட் ஆப்வியஸாக பேசிக்கலாம், பட் அது நக்லைட்ஸ்ங்கிற சேனலுக்குள்ளே இவங்க 2 பேரும் இப்போ இல்லை அப்படிங்கிறது. அதான் அது மேபி அது ஃபிசிக்கலி நாங்கள் நக்லைட்ஸ்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எமோஷ்னலி நக்லைட்ஸ் வந்துட்டு எங்களை விட்டு வெளில போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது தப்பும் கூட, அப்படி சொல்லவும் கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம ஆரம்பித்த இடம் அங்கே தான், நம்ம அதை மறக்கவே கூடாது. அது இன்னை வரைக்கும் நாங்கள் வந்துட்டு நக்லைட்ஸில் நாங்கள் ஒர்க் பண்ணல அப்படிங்கிறதுக்காக அது நல்லா இருக்கக்கூடாது இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போயும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அதை வந்துட்டு இப்போயும் நம்மளுக்காக அது சரியாக வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் கிடையாது. இன்னும் எமோஷ்னலி அது அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணாலும் நம்ம சொந்த ஊர் விட்டு வந்தாலும் சொந்த ஊரை மறக்காதுல்ல, அந்த மாதிரி தான். அதுவும் இருக்கும். நம்ம சென்னையில் இருக்கோம், இங்கேயும் இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், அந்த மாதிரி தான் எங்களுக்கு. அது எப்பயுமே அது ஒரு இட் ஹாஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ், அப்படி தான். ஓகே அருண் ப்ரோ, உங்கள் கருத்து? ஆமாம் ப்ரோ, அதாவது எங்கே நாங்கள் எவ்வளோ தூரம் போனாலுமே இதுக்கு மேலே எங்கே போகிறோம், அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறோம், எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு தெரியாது. அது யூனிவர்ஸ் டிசைட் பண்ணுறது. பட் எங்கே போனாலுமே எங்களுடைய ஒரு ஃபவுண்டேஷன் அது வந்து நக்லைட்ஸ் தான். ஸோ அங்கே அது கொடுத்த அந்த ப்ரொபல்ஷனில் தான் நாங்கள் எங்கே போகிறதுனாலுமே. ஸோ ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு நக்லைட்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே. அது நக்லைட்ஸ் தான் சசி சொன்ன மாதிரி நான் அது ஒரு சாதாரண ஒரு யூடியூப் சேனலாக பார்க்கல. அது வந்து பல பேரோட பசியிலிருந்தும் அது ஒரு பயங்கரமான வேட்கையில் உருவான ஒரு விஷயம் அது. ஸோ அதனால் அது பயங்கர எமோஷ்னலான அது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மனுஷனாக தான் நான் பார்த்துட்ருக்கேன். நக்லைட்ஸுங்கிறது அது ஒரு மனுஷன். அவன் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டே இருப்பான். அவன் நம்ம எங்கே போனாலும் நம்மளை பார்த்து அவன் இது பண்ணுவான், நம்மளும் அவனுக்காக ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு கனெக்ட் அது இருக்கும். அது எப்பயுமே இருக்கும். ஓகே, இதுவே வெறும் கேள்வியாக மட்டும் நான் கேட்கல. என்னன்னா இப்போ எனக்கே அந்த ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. சொல்ல போகிற மூமெண்ட் என்னன்னா, குடும்பஸ்தன் படம் இந்த வருஷத்தினுடைய எல்லாரும் பாராட்டப்பட்டு அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த படம். அதில் வந்து நான் தியேட்டரில் பார்த்துட்டு இருக்கும்போது ஓப்பனிங்கில் வருது மேரமாடு நக்கரமாருக்கு எடுத்த மாதிரி அந்த நக்கலைட்ஸோட லோகோ வந்து ஆரம்பிச்சு அது பர்சனல் ஹாப்பியாக எனக்கு இருந்தது. ஆனால் இன்னொரு மிஸ்ஸும் இருந்தது, இவங்க இல்லாமல் போயிட்டாங்க அது உள்ள அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருந்தது. ஃபர்ஸ்ட் குடும்பஸ்தன் பார்த்துட்டு நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஃபவுண்டேஷன்லேருந்து ஒரு ப்ராடக்ட் வருது, இவ்வளோ பெரிய சக்ஸஸ் 10 மென்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேன். ஒரு 10 சீக்குள்ளே 10 கோடிக்குள்ளே எடுத்தப்பட்ட படம் 25 கோடியும் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிகாஸ் கோயம்புத்தூர் ஸ்லாங்குள்ளே எடுக்கப்பட்ட படம், ஒரு ஸ்லாங்கில் எடுக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ரீச் ஆகுது அப்படிங்கிறது. ஆனால் அதில் இந்த 2 பேர் இல்லையப்பா அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அந்த குடும்பஸ்தன் வெற்றி எவ்வளோ ஹாப்பினஸாக இருந்துச்சு உங்களுக்கு பர்சனல்? எனக்கு நான் தேட்டரில் படம் பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன் இதில் எப்படி வர இருக்கா படம் பார்க்கும்போது நான் வந்து ஆக்சுவலாக படத்தை போய் உட்காந்துட்டு இருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான மிக்சடு எமோஷன்ஸில் தான் நான் போய் உட்காந்தேன். பயங்கர ஹாப்பினஸ்ஸு, பயங்கர ஏதோ
ஒரு ஃபீல் உள்ள அதில் உட்காந்துட்டு இருந்தேன். அதில் நான் இதை மறந்துட்டேன். மேயற மாட்டேன் நக்கரமாடு மறந்துட்டேன். டக்குன்னு அது வந்த உடனே ஒரு மாதிரி எனக்கு சிலிர்த்துருச்சு. எனக்கு ஓகே. பெரிய இது வரைக்கும் நம்ம இதுலயே பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அது வரும்போது பப்ளிக் இவ்வளோ பேர் ஆமா, எல்லாரும் ஆமா. வீட்டில் உட்காந்து பார்த்துருப்பாங்க. அவ்வளோ ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் அது வரும்போதே ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்தது. இன்னொன்று என்னன்னா, இப்போ நக்லைட்ஸ் படம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத அவங்க முன்னாடி இருந்தே எங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே படத்தை நோக்கி இந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூப் சேனல்ல நம்ம அது பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றோமே ஒழிய படங்கள் தான் மெயினாக இருந்துச்சு. ஸோ நக்லைட்ஸ் படம் பண்ணுவாங்க, நக்லைட்ஸோட படம் இப்படி இருக்கும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ஓகே. ஸோ அதில் எந்த ஒரு விதத்துலேயும் அது குறைஞ்சது வரல. இன்னொன்று எப்பயுமே பேசிகிட்டு இருப்போம், ரொம்ப ரீஜனலாக போக போக தான் குளோபலாக போகும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இதுலேயுமே ஒரு சின்ன ஒருத்தர் ஒரு மனுஷனோட ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை அவ்வளோ நியூயான்ஸ்டாக ஒரு ரீஜனலான ஒரு ஸ்லாங் அந்த ரீஜனுக்குள்ளே பண்ணி அது இவ்வளோ பெருசாக போகுது, அதுவும் நம்ம இருந்த ஒரு டீம் இருந்து போகுது அப்படிங்கும்போது பயங்கர ஹாப்பி. நான் தேட்டர்லையுமே நான் போய் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது எல்லாருமே அதான் கேட்டாங்க, நீங்கள் உங்களை காணோன்னு கேட்டாங்க. அது வந்துடும். இல்லை நான் இது நான் ப்ரெஷோ ஒரு டைம் பார்த்துட்டோம், ஃபேமிலியோட ஒரு டைம் போய் பார்க்கும்போது வெளியே வந்த 2 பேர் அவன் மச்சான் அவனுங்க 2 பேர் எங்கடா அப்படின்னு அவனுங்க இந்த சென்ஸ் ஃபேன்ஸாக சொல்லும்போது அவனுங்கடா காணா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆனாங்க. அது எனக்கே என்னடா நீங்களும் இதே கேட்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது சசி பிரதர் அது அப்படிதான். ஏன்னா இப்போ மேயற மாட்டேன் நக்கரமாடு எடுத்த மாதிரி அப்படி அதான் சொல்றேன். நக்கலைட்ஸுங்கிற ஒரு விஷயம் உருவமே இல்லாமல் ஆரம்பித்த ஒன்று. அதுக்கு உருவம் கொடுத்ததுலேருந்து எல்லா ப்ராசஸ்லையுமே நாங்கள் எல்லாருமே இருந்திருக்கிறோம். இப்போ அந்த ஒரு டீம்ங்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஒரு லோகோ டிசைன் பண்ணதுலேருந்து அந்த மேயற மாட்டேன் நக்கரமாடுக்கு எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணதுலேருந்து ஒரு எடிட்டிங் கிளிப்பில் வந்துட்டு ஏதோ ஒரு வீடியோ எடிட் பண்ணுறப்ப டக்குன்னு இதை போட்டு பண்ணதையும் வந்துட்டு அதுக்கு நாங்கள் அந்த ஒரு வேர்டிங்ஸ் போட்டதையும் அதை நாங்கள் செலிப்ரேட் பண்ணதுலேருந்து எல்லாமே எங்கள் மெமரிஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. படம் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ராஜேஷ் நாவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாங்கள்லாம் ஒட்டுக்கா ஒரு ஊருக்குள்ளே உட்காந்து எப்படி படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளாம் சினிமாக்குள்ளே போகணுண்டா அப்படின்னு ஒரு ஆசையில் இருந்தவங்க. ஸோ எங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும் நாங்கள் உள்ளே இருக்கோம் இல்லைங்கிறத தாண்டி நம்ம இப்போ நாளைக்கு இவர் படம் பண்ணுறாரு, இப்போது அருணான் ஒரு படம் நடித்து ஒரு படம் வருது, அந்த படத்தை போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான், அதில் எந்த வருத்தமும் கிடையாது. இன்னொன்று அந்த படம் இப்போ நல்லா போயிருக்கு, இதாக போயிருக்கு, அதெல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை அந்த படம் போகாட்டியுமே அந்த சப்போர்ட் எங்களுக்கு இருந்துடும். ஏன்னா அது ஒரு எமோஷன். அது வந்துட்டு வெறும் இன்னொன்று சொல்கிறீங்க, இப்போ 10 போட்டு 25 வந்திருக்குது, அதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸே அது எதுவுமே வந்துட்டு இவ்வளோ வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் பண்ணுறது தான் நாங்கள் எங்கள் டீமோட ப்ளஸ்ஸே. நாங்கள் வந்துட்டு எங்களுடைய எய்ம் எங்கேயுமே ஃபினான்ஸில் இருந்ததே கிடையாது. நாங்கள் வந்துட்டு ஒரு ஒர்க்கை சின்சியராக பண்ணணும். அதுக்கும் அதே மாதிரியான ஒரு ப்ராசஸாக தான் இதை பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். அது எங்களுக்கு டபுள் ஹாப்பி தான். அடுத்த பண்ணுற படம் நல்லா போனாலும் ஹாப்பி தான், நல்லா போகணும். அதுதான் நான் சின்சியராக விஷ் பண்ணுறேன். ஓகே. இப்போ நக்லைட்ஸில் இருந்த முக்கியமான 2 ஃபேஸ் தனியாக வராங்க. அந்த செல்லானாவும் கூட சேர்ந்துட்டாரு. சீசன் 1 ஆரம்பிக்கிறாங்க. ஓப்பனிங் ஐ திங்க் டிராஃபிக்ஸ் ஏதோ சம்திங், எஸ், அதுலேருந்து ஆரம்பித்த ஒரு ட்ராவல் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து இருந்துட்டாங்க. இந்த ஐடியா எப்படி சீசான்னு ஒன்று ஆரம்பிச்சு நம்ம ஒன்று தனியாக பண்ணுவோம், ஏன்னா ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு, அந்த ஃபாலோவர்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த பேர்லேருந்து எப்படி ஆரம்பிச்சு? ஏன்னா அகைன் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், அது எப்படி ஆரம்பிச்சது? ஆக்சுவலி அது உண்மையாக அப்படி ஒரு ஐடியாலாம் இல்லை. ப்ராமிஸாக சொல்லணும்னா வெளில வரும்போது நம்மளுக்கு இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் எங்களுக்கு ஆக்சுவலி வந்துட்டு நம்ம போயிட்டு, ஏன்னா நிறைய பேர் அந்த டைமில் வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சிருக்கு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அந்த ஐடியாவே கிடையாது. இன்னொன்று அந்த டைமில் நக்லைட்ஸுங்கிற ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சதுன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் அந்த டைமில் பண்ணதுக்கு காரணம் எங்ககிட்ட டேலண்ட் இருக்குது, அதை காட்டுறதுக்கு எங்களுக்கு எப்படி இது பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரியல. நம்ம எடுத்து யூடியூப்னு ஒன்றில் போட்டோம்னா இதுலேருந்து காசு வரும்னு கூட தெரியாது. எடுத்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எங்கள் ஆரம்பத்தில் வீடியோ வந்துட்டு வைரல் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு ஒரு ஃபேஸ்புக்கில் அப்போ வந்துட்டு நாங்கள் நக்லைட்ஸுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்துச்சு, சும்மா நச்சுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு பயங்கர வைரல் ஆச்சு, அதுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறது. அந்த மாதிரி எங்களோட டேலண்ட் எங்கே காட்டுறதுன்னு தெரியாமல் இருந்ததுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறமும் நம்மளோட இது வந்துட்டு அப்படியே நின்று போயிடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல. நம்மளுக்குன்னு நம்மளுக்கு ஒரு விஷயத்த பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. இன்னொன்று நம்மளை நம்பி ஒரு 4-5 பசங்க இருக்கிறாங்க. இன்னொன்று கோயம்புத்தூருக்குள்ளே நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. இப்போ சீசா சேனலில் இருக்கிற பசங்களுக்கே வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சினிமாக்குள்ளே போகணும், சினிமாங்கிறது என்ன, இல்லை இதுக்காக நாங்கள் கைட் பண்ணுறோன்னு கிடையாது.
எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும்னா நாங்கள் எங்கே போய் நடிக்கிறது, என்ன ஏது எதுவுமே தெரியும். அப்படி இருக்கிற பசங்க இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற பசங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த ஃபேஸஸாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா அவங்கள அப்படிலாம் சும்மா விட்டுறக்கூடாது. அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இப்போ நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம். ஆமா. ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே நடிக்கல. ஏன் அப்படின்னா அதுக்கு கான்சியஸாக அது கேட்கலான்னு இருந்தேன், நீங்களே எடுத்துட்டீங்க. அது ஏன் அது கான்சியஸாக எடுத்துக்கிட்ட டெசிஷன் தான். ஏன்னா அங்கே வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அது என்ன ஏதுங்கிறதே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நாங்கள் சொல்கிறதே அதுதான், இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், கற்றுக்கங்க. கமெண்ட்டில் வந்துட்டு தப்பாக சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அதை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். இப்போ ஒன்று தப்பாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை என்னங்கிறத கேட்டுக்கிட்டு அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லதாக பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது இருக்கணும். அதே சமயம் நம்மளும் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்கள கைட் பண்ணுறதோடு சேர்ந்து நம்மளும் நம்மளோட டேலண்ட்டை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் அது. சீசா. மற்றபடி ஒரு ஆப்போசிட்டாக பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இல்லை, அது ஏன் கேட்டேன்னா நீங்கள் சொன்னது தான், அதுதான் நான் அடுத்து இருக்கலான் இருந்தேன். ஏன்னா நக்லைட்ஸ்லேருந்து வெளில வந்துட்டாங்க, ஒரு பிரச்சனை ஏதோ ஆயிருக்கு, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்போசிட் தான் ஆரம்பிச்சு அப்படி ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு போயிட்டு நீங்களே பிரேக் நம்ம இருக்கிற அந்த கொஞ்ச நாள் என்ன போய் யாரு கூட சண்டை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம யூஸ்வலாக ஒரு இதில் நடக்கிற மாதிரி நம்ம வெளில வந்தோம், நம்ம அடுத்து நம்ம ஒரு லைஃபுங்கிறது ஒன்று நின்றாது இல்லை. நம்மளுக்கு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, இவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, எல்லாரோட கமிட்மெண்ட்ஸும் வரும்போது நம்ம அதுக்குன்னு ஏதாவது ஒன்று வயிற்றுக்கு பொழப்புக்கு பண்ணணும்ல, ஓப்பனாக சொல்லிட்டு அவ்வளோதான். அதுவே வந்துட்டு நம்மளுடைய பேஷனை நோக்குனதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒன்று பண்ணுறது. சும்மா விட வேணான்னு சொல்லி ஒரு இதுதான் நம்ம பண்ணுவோம். நம்ம சும்மா ஏன் விடணும், நம்ம டேலண்ட்டே சும்மா அப்படியே விட்டுறணும், நம்ம அதை பண்ணுவோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி இன்னொரு சேனலில் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணது தான். ஓகே அருண் ப்ரோ, உங்களோட சீசாவோட ஒப்பீனியன் அவரோட சொல்லிட்டாரு. அதான் ப்ரோ, அது சசி சொன்ன மாதிரி தான், மேக்ஸிமம் எல்லாமே சொல்லிட்டான். எனக்கு என்னென்னா என்னுடைய வியூ என்னென்னா, சரி ஓகே அடுத்து நம்ம யூடியூப்பில் நம்ம எல்லாம் பண்ணியாச்சு, நீ எல்லாருமே நம்ம படங்கள் எதிர்பார்ப்பாங்க, நம்ம படங்களை கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு, படங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பேச்சுலர், சபாநாயகன் அப்படி போயிட்டு இருந்தது. ஆனால் நிறைய பேர் எங்கள் ஏரியாலையும் சரி, என்னை பார்க்குறவங்க ஊருக்குள்ளேயே எங்கே பார்த்தாலுமே சரி, எங்கள் யூடியூப்பில் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் வந்துட்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நீங்கள் படங்கள் பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, படம் பண்ணுங்கள், அதெல்லாம் பெரிய அடுத்த லெவல் தான், ஓகே தான். ஆனால் வந்து உங்களை எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அந்த ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து அது வேறு தானே அருண் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஃபேமிலி மேன் ஒருத்தர் சொன்னார். அப்போ நான் அன்னைக்கு ஃபுல்லாக நான் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம்ல, இவங்கனால தானே நம்ம அங்கே போனோம், இவங்க நம்ம இவங்க வீட்டுக்குள்ளே போய் இவங்க நம்மளை ரசித்ததுனால தான் நம்ம அங்கே போனோம். அப்போ அதை அவங்க மிஸ் பண்ணுறாங்க, ஸோ இவங்கள நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஓகே. இப்போ இதுக்கு நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூடியூப் சேனல்னால் நம்மளுக்கு வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டைலில் வேறு ஸ்டைலில் இல்லாமல் நம்ம ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலில் தான் நம்ம போகிறது. ஸோ அதுக்கு நம்ம ஒரு டீம் ஒன்று திருப்பியும் ஜென்ரேட் பண்ணணும். அப்படி வந்து ஒரு வியூவில் ஜென்ரேட் பண்ணுறது தான் டீம். வேறு எந்த ஒரு சொன்ன மாதிரி வேறு எந்த நோக்கமும் இல்லை. அண்ட் சசி சொன்ன மாதிரி நம்ம டேலண்ட் வந்து இதோட நின்றக்கூடாது. ஆமாம், நின்றக்கூடாது, ஸ்லோ டவுன் ஆகிடக்கூடாது. நம்ம ஃபேஸுக்கு நம்மளுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா அது நம்ம அடுத்து இன்னும் ஆசையாக இருக்கிறவங்க, அடுத்து ட்ரீமாக இருக்கிறவங்க, எப்படி போகணுன்னு தெரியாதவங்க, அவங்க டேலண்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பிச்சது. ஆமாம். ஓகே, இது வந்து என்னன்னா எனக்கு ஜென்ரல் டவுட்டாக இருந்திருக்கு. இப்போ வந்து யூடியூப்ல நாங்கள் கிரியேட்டர்ஸை பார்க்கவும் ரசிக்கிறோம். இப்போ நீங்களாக இருக்கட்டும், மைக்செட் ஸ்ரீராம், அப்புறம் வந்து அந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ், அந்த சேனலுக்கு அந்த ஃபேஸுக்கு அவங்க ஒரு ஹீரோ, அந்த ஒரு ஃபேஸ் இருக்கும் இல்லையா. ஆனால் இது வந்து தப்பாக எதுவும் கேட்கல, டவுட் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அது உங்ககிட்ட கேட்டால் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். ஆனால் அவங்க சினிமா வரும்போது ஒரு ஹீரோ இருக்காருன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் ரோல், இல்லைன்னா அந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் ஏதோ ஒரு கேரக்டராக இருக்காங்க, இவங்களை லீடாக வச்சா அது ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று இருக்கு. அதுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா? ஏன்னா ரொம்ப நாள் டவுட் எனக்கு இது. ஸோ அதுக்கு யூடியூபர்ஸ் அவங்களுக்கு லீடாக வச்சு அப்புறம் என்ன இது எனக்கு தெரியல, எனக்கு ஆக்சுவலி ப்ராசஸாக தெரியல. ஓகே. ஆனால் கதை நல்லா இருந்து அது கரெக்டான ஒரு ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்த்திட்டோம்னா அந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக போயிடும். அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம ஓடாதுன்னு நம்ம யாருமே அப்படி பிளண்ட்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்படியே தான் சொன்னாங்க நாங்கள் யூடியூப் ஆரம்பிக்கும் போதும், பண்ணாதீங்கடா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுடா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டைமில் வந்து யூடியூப்ல போட்டாங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் வருமாமா, அதுலேருந்து நிறைய உங்களுக்கு இது வருமா, ஓடியா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப மாத சம்பளம் எவ்வளோ தெரியுமா? நானே பார்த்துருக்கேன். நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு வீடியோவில் வந்து சசியோட சம்பளம் வந்து 1 கோடி ரூபாயாம் அப்படின்னு. அப்போ கடையில் நின்றுக்கிட்டு ஜிபே பண்ணுறாங்க, ஆனால் எவ்வளோங்கண்ணா அப்படின்னு நான் நின்றுட்டு இருந்தேன். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் அதான் சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் மேபி என்னுடைய வயசுக்கு என்னோட அறிவுக்கு என்ன தெரிஞ்சது இது நான் சொல்கிறேன். எனக்கு
படம் கதை நல்லா இருந்து ஆ. அந்த கதையை ரொம்ப நேர்த்தியாக எடுத்து அதை கரெக்டாக ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துற வேலையை பார்த்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதை நடிக்கிறதும் நல்லா நாங்கள் நடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஏற்றுக்குவாங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். சூப்பர். ஏன்னா அதுக்கான ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக கண்டிப்பாக அதை பண்ணுறோம் எல்லாமே. அது கரெக்டான இது பண்ண வேண்டியது நம்ம வேலை. அது ப்ரோ உங்களோட ஒப்பீனியன் ஆன் தட்? அதான் மேபி பிஸ்னஸாக எப்படி போகும் அப்படிங்கிறது யோசிக்கிறாங்களா இருக்கலாம். பட் ஆனால் என்னென்னா ரொம்ப அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ரைட்டர்ஸ் ஆகட்டும், டைரக்டர்ஸ் ஆகட்டும், அவங்க இனிமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அந்த கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா புதுசாக யார் நடித்தாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, அவங்களும் நல்லா நடிக்கிறாங்க, பேசிக்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டென்ட்டுக்குள்ளே வந்து மக்கள் போயிடுவாங்க. ஸோ அதை நம்பி நான் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு இருக்கிற கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க இருக்கும்போது தான் இப்போ எங்களுக்குலாம் ஒரு ரே ஆஃப் ஹோப் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். மிச்சப்படி எனக்கு பெரிய சசி சொன்ன மாதிரி பெரிய காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா தெரியல. மேபி பிஸ்னஸாக எப்படி பண்ணுவாங்கன்னு மேஜர் பாயிண்ட்டாக அது இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட்னு ஒன்று வேணும். இப்போ எல்லா ஹீரோஸாக இருக்கிறவங்களுக்குமே ஒரு ஸ்டார்ட் வேணும்ல. அந்த ஸ்டார்ட்டில் எப்படியும் நீங்கள் ஒரு சினிமாவில் இருக்கிற ஒரு பெரிய ஹீரோஸ் வச்சு படம் பண்ணுறதுக்கும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு ஒரு படத்தில் பண்ணுறதுக்கும் ஆப்வியஸ்லி பிஸ்னஸாக கண்டிப்பாக கம்மியாக தான். ஆமாம். அது டிராஸ்டிக்காக பெரிய கம்மியாக இருக்கும். இப்போ ஆனால் அது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்ட் இருந்தால் தான் நாங்கள் அடுத்ததுக்கு போக முடியும். ஏன்னா அதுக்கான வேலையை போடுறதுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் படிக்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு அதை வந்துட்டு ப்ராப்பர் ஸ்கூலிங்காகவே பண்ணிருக்கோம். ஆனால் அந்த ஸ்டார்ட் கிடைக்கணும். அந்த ஸ்டார்ட் வந்துட்டு அது கரெக்டான ரெண்டும் மீட் ஆகிற ஒரு இடம் இருக்குல்ல. நாங்கள் எங்களுடைய ஸ்டார்ட்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுற இடமும் ஓகே. நான் வந்து டேரிங்காக உங்களை ஒரு சின்ன பையன், ஒரு புதுசாக வந்த ஒரு பையன், யூடியூப்லேருந்து வர ஒரு பையனுக்கு நான் படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டரோ ப்ரொடியூசரோ சொல்கிறதும் மீட் ஆகிற நேரத்தில் அது கதையும் எல்லாமே சரியாக இருக்கிற நேரத்தில் அது கரெக்டாக நடந்து. ஓகே, அந்த ப்ராசஸ் ஏதாவது ரைட்டிங்ல ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா இல்ல இப்படி? எல்லாமே இருக்கு, எல்லாமே ப்ராசஸ் பவுண்டடாவே எல்லாமே இருக்கு. ஓ, எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நரேஷன் ஏதாவது அத சொல்றேன், இது ரெண்டுமே மீட் ஆகுது. அதுக்கு சிக் பண்ணீங்க நீங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு அது இருக்கும். இப்போ கூட நீங்க இப்போ கமெண்ட்ஸ்ல நான் அடுத்து சொல்ல போறது நீங்க பாத்தீங்கன்னா இது எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அம்முச்சி வந்துருச்சு. அதான் அம்முச்சி கீழே போய் கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அம்முச்சி சீசன் 2 எங்கன்னா இப்பயும் ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்க இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல பாருங்க, ஆஹால இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. யூடியூப்லயும் அவைலபிள் இருக்கு. ஆனா அலுமினாட்டிஸ் கீழே போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இருக்கும். இது எடுங்கயா அந்த வார்டன் திருப்பி வந்து என்னையா பண்ணாரு, ஜோ என்னையா ஆனா, அருண் சேர்ந்தானா இல்லையா, அந்த காலேஜை முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன ஐடியாவாவது இருக்கா? நான் ராஜேஷ் அண்ணாட்டையும் இதை பத்தி பேசினேன். அவர் சிரிச்சுக்கிட்டு ஒரு பாப்போ கார்த்தி எப்படி வருதோ அப்போ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, ஆனா செம்ம எக்ஸைட்மெண்ட்ல இருக்கும். அந்த காம்போ மட்டும் சேர்ந்துச்சுன்னா ஆப்வியஸா மூவிக்கு தான் போயிட்டு இருக்கோம். பட் ஏதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம் சான்சஸ் இருந்துச்சுன்னா அஸ் அ ஃபேன்ஸ் ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம், அலுமினாட்டிஸ் 2 எப்படியாவது ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ்ல ராஜேஷ் பிடித்தையும் வச்சுக்கிறேன், அந்த ரைட்டர் அவர்கிட்டையும் வச்சுக்கிறேன், நான் ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேரும் அழைப்பை ஈட்டு வந்ததுக்கு. அண்ட் பரபரப்பாக ஓடிட்டு இருக்கோம். உடம்பு சரியில்லைன்னா இங்கிலீஷ் மெடிசன்ஸ் அப்பெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் வந்து நமக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் பண்றாங்க. அடுத்து வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுஷ் ஆரோக்கியா எக்ஸ்போ அப்படிங்கிறது ஆகஸ்ட்ல 28ல இருந்து 31 வரைக்கும் நடத்துறாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு நேரம் இருந்தா அந்த எக்ஸ்போ போனீங்கன்னா நம்மள இதுக்கப்புறம் எப்படி ஆரோக்கியமா பாத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த எக்ஸ்போல நமக்கு தெரிஞ்சுக்கும். டைம் இருந்தா தயவு செஞ்சு போங்க. இப்போ எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்களா? ஏன்னா எனக்கு கொங்கு நாட்டு சாப்பாடு அப்படிங்கிறது ஃபேவரட். ஆரோக்கியமா இருக்கா இல்ல அவசரத்துல? ஆரோக்கியமா நல்லா சாப்பிட்டு அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பார்த்தா நீங்க ஃபுல் டைமா பண்ணிட்டு என்ன பார்த்தா அந்த டவுட் வருது உங்களுக்கு. கரெக்ட் தான், வராது. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ரெண்டு பேருக்கும் வந்து அழைப்பை ஏற்று வந்து அந்த ஈவெண்ட்டோட கிளைமேக்ஸை மாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரெட்னோலுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் ஆக்குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV ரோட், ஈரோடு. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.
Juicy, spark the happiness. Quench the thirst naturally.